வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசி சுற்றுச்சாலை சாரநாத் இடையே புதிதாக அமைக்கப்பட உள்ள மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். மேலும் அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி, 356 ஊரக நூலகங்கள், 100 அங்கன்வாடி மையங்களையும் பிரதமர் திறந்து வைக்க உள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக சென்னை வந்துள்ளார். பிஜேபி மூத்த தலைவர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்களையும் அவர் சந்திக்க உள்ளார் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பீகாரில் தொடர் மழை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 58 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து பொதுமக்கள் வெளியே செல்லாமல் பாதுகாப்பாக இருக்குமாறு அம்மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை எச்சரித்துள்ளது. காரைக்காலில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம் தமிழ் வருடப்பிறப்பு மற்றும் தொடர் விடுமுறைகள் காரணமாக இம்மாதம் 17ஆம் தேதி நடைபெறும் என காரைக்கால் மாவட்ட ஆட்சியரின் கூடுதல் செயலர் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்புக்குழு பிரிவில் இந்தியாவின் சௌரப் சௌத்ரி, சுருச்சி சிங் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.